ஹாய், நான் உங்களோட வெங்கட்டுங்க. நிறைய வந்து லைக் ஹெல்த் ரிலேட்டடாக வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம கூட இருக்கிற பானு மேடம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அண்டர் ஐ, இந்த கண்ணுக்கு கீழே வந்து ஒரு கருவளையம் மாதிரி வருதுன்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம சொல்லுவோம் நிறைய தூங்கலை அப்படின்னா வந்து வரும்னு சொல்லுவோம். பட் ஆனால் அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை எப்படி சரி பண்ணுறது, அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேங்க. அது கண்டிப்பாக இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு நம்பிக்கையோடு நம்ம போகலாங்க. ஸோ மேடம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் காஸ்மெட்டாலஜியில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க, அவங்ககிட்டே பேசலாங்க. ஸோ அண்டர் ஐ இதை பற்றி நீங்கள் சொல்லலாங்க, எதனால் அந்த கருப்பாகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அண்டர் ஐ வந்து பிக்மெண்ட் ஆகுது, ரிங்கிள்ஸ் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதில் மெயின் ரீசன் வந்து ப்ராப்பராக தூங்காது. ஒரு சிலர் வந்து நைட்டு 3 மணி வரையும் கூட மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட ரேடியேஷன் தான் மெயினாக வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நம்மளுடைய முகத்தில் இருக்கிற ஸ்கின்னை விட வந்து 10x வந்து மெல்லிஸாக இருக்கும் நம்மளுடைய கண்ணு கீழே இருக்கிற இது. ஸோ அதனால தான் சுருக்கம்லாம் வந்தால் கூட ஃபஸ்ட்டு வந்து நம்ம இவங்க ஏஜ் ஆனவங்களாம் அப்படின்றது வந்து அவங்க கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ரிங்கிள்ஸ் வந்துடும், இந்த சைட்லலாம் ரிங்கிள்ஸ் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு அதோடைய தசைப்பகுதி சதைப்பகுதியில் ரொம்ப மென்மையாக மெல்லிஸாக இருக்கும். ஸோ இருட்டான ரூமில் வெளிச்சமாக இந்த மொபைலை வச்சுட்டு இப்படி கிட்ட பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக அவங்கெல்லாம் ஏஜிங் வந்துடும் கண்ணுக்கிட்ட. அண்ட் பிளாக்காகவும் ஆயிரும். ஓகே. ஸோ அனிமிக்காக இருந்தால் கூட வந்து அந்த மாதிரி அந்த டல்னஸை பார்க்க முடியும். அண்ட் ப்ளஸ் வந்து தண்ணி குடிக்காம ப்ராப்பராக ஹெல்த்தியாக சாப்பிடாம இருந்தாலும் உடம்பு ஹைட்ரேட் ஆகலனாவே அந்த அது எப்படி தண்ணி குடிக்கல அப்படின்னா அண்டர் ஐல எப்படி அந்த இம்பாக்ட் இருக்கு? ஸோ அண்டர் ஐன்றது வந்து இப்போ எல்லாமே ஒரே சப்ளை தான். அதுதான் அந்த ஸ்கின்னோட டிஷ்யூ வந்து ரொம்ப தின்னா இருக்கறனால ஈஸியா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஈஸியா ரிஃப்ளெக்ட் தூங்கல்னாலும் உங்க கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க ஹெல்த் சரியில்லை அந்த மாதிரி விஷயம். சரி, ஓகேங்க. இது வந்து லைக் சில பேர் நைட்டு தூங்க மாட்டாங்க, வேலை இருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம்? என்ன ரெமெடினா வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை மாய்ஸ்சரைஸ், அதே ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே. அண்டர் ஐல நல்லா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜெல் மாதிரிலாம் விற்குது ஸ்டோர்ஸில். அந்த இப்போ வீட்லேயே கூட ஆலோவேரா ஜெல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் கண்ணுக்கீழே இப்படி லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிக்கலாம். பியோர் ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அண்டர் ஐ ஜெல்லுன்னே வந்து விற்குது. ஸோ அந்த ஜெல்லுமே வந்து SPF-ஓடு வருது. அதை நல்லா மசாஜ் பண்ணி நீங்கள் வந்து மார்னிங் ஸ்கின் கேர்லையும் நைட்டு தூங்கும் போதும் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது வந்து ரெடியூஸ் ஆகும். நேச்சுரலாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் டீ இருக்கு இல்லைங்களா, க்ரீன் டீ ஜூஸை வந்து ஐஸ் க்யூபாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஐஸ் க்யூபை கண்ணை சுற்றி தேய்க்கலாம். இல்லை க்ரீன் டீ பேக்கையே வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதை அப்படியே உங்கள் கண்ணு மேலே வச்சுட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எவ்ரிடே, ஸோ அந்த வந்து டார்க்னஸ்லாம் மறைஞ்சி ஒரு நல்ல வந்து பிரைட்டன் ஆகும் அண்டர் ஐ. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பொட்டேட்டோ ஜூஸ் ப்ளஸ் குக்கும்பர் ஜூஸ் ஆலோவேரா ஜெல். ஸோ இது மூணுமே கொஞ்சம் வந்து விட்டமின் இ கேப்சூல், இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். பொட்டேட்டோ ஜூஸ், குக்கும்பர் ஜூஸ் அண்ட் ஆலோவேரா ஜெல் ப்ளஸ் ஒரு விட்டமின் இ கேப்சூல். எதுக்குன்னா கேப்சூல் அது வந்து ரிங்கிளை வந்து குறைச்சிரும். ரிங்கிள்லாம் நிறையா இருக்குது, ஒரு சில பிளாக்காகவும் இருக்கும் ப்ளஸ் ரிங்கிள்ஸும் அதிகமாக இருக்கும்ல அவங்க, முக்கியமாக இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்க இந்த மாதிரி ஜெல்லை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு எவ்ரிடே, அதுவும் நல்ல ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். எவ்ரிடே நைட் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த நாள் அளவில் அவங்களுக்கு வந்து இந்த அண்டர் ஐ பிரச்சனையே வராது, டார்க்னஸே வராது. அது மட்டும் இல்லாமல் அவங்க மொபைல் யூசேஜும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு மொபைலே யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிளாக்னஸ் வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் பார்க்க நல்ல ஒரு ரெஸ்ட் இருக்கணும். ஸோ இதுதாங்க. இந்த மாதிரி இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ VBS லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நம்பிக்கையோடு நாங்கள் முடிக்கிறோங்க. அண்ட் தேங்க்யூ மேடம் ஃபார் தி கிரேட் டிப். தேங்க்யூ.